குழந்தைகளே, சிந்துபாத் கதையின் அடுத்த பகுதி ஆரம்பமாகிறது. மாயக்கல் காட்டிய வரைபடத்தை பிடித்து சிந்துபாத் தன் கப்பலை புதையல் தேடி செலுத்தினான். கப்பல் வேகமாக கடலில் பயணித்தது. சிந்துபாத் வரைபடத்தை பார்த்து, அங்கே ஒரு மின்னும் தீவு என்று கத்தினான். தீவு அருகில் வந்தது. அது பச்சை மரங்களும் மலர்களும் மின்னும் நீரோடைகளும் நிறைந்திருந்தது. ஆனால் ஒரு மர்மம் இருந்தது. தீவுக்கு அருகில் ஒரு பெரிய மீன் திடீரென தோன்றியது. அது கப்பலை நோக்கி வந்தது. ஆனால் சிந்துபாத் பயப்படவில்லை. சிந்துபாத் தன் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியான பாட்டு பாடினான். மீன் சிரித்து நீந்தி சென்றது. கப்பல் தீவில் பத்திரமாக தரையிறங்கியது. சிந்துபாத் வரைபடத்தை பார்த்து, புதையல் இந்த காட்டில் இருக்கிறது என்றான். காடு அழகாக இருந்தது. மின்னும் பூச்சிகள் பறந்தன. மலர்கள் மனம் வீசின. ஆனால் ஒரு மெல்லிய மந்திர ஒலி கேட்டது. சிந்துபாத் ஒரு பழைய கோயிலை கண்டான். அதன் கதவில் ஒரு மாய விளக்கு செதுக்கப்பட்டிருந்தது. கோயிலுக்குள் சென்ற சிந்துபாத் ஒரு பொன்னிற குடத்தை கண்டான். அதை தொட்டதும் ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்பட்டது. அந்த ஒளியில் ஒரு மந்திர நிழல் பேசியது. சிந்துபாத், உன் தைரியம் உன்னை இங்கு கொண்டு வந்தது என்று சொன்னது. பொற்குடத்தில் மின்னும் நகைகளும் மாய பொருட்களும் இருந்தன. சிந்துபாத் மகிழ்ச்சியில் துள்ளினான். நிழல் மீண்டும் பேசியது. இது முதல் புதையல் மட்டுமே. இன்னொரு சாகசம் உனக்கு காத்திருக்கிறது. சிந்துபாத் தன் நண்பர்களுடன் புதையலை கப்பலுக்கு எடுத்துச் சென்றான். எல்லோரும் சந்தோஷத்தில் ஆடினார்கள். சூரியன் மறையும் போது கடல் தங்க நிறத்தில் மின்னியது. சிந்துபாத் சொன்னான், நம் அடுத்த பயணம் தொடங்குகிறது. குழந்தைகளே, இது சிந்துபாத் கதையின் இரண்டாம் பகுதி. அவனது முதல் புதையல் கிடைத்துவிட்டது. அடுத்து என்ன நடந்தது என்று அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மேலும் இது போன்ற மாயமான கதைகளை காண GINT சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள்.